ஹாய். கொஞ்ச நாளாக ஒரு குமுறல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. எல்லா சினிமாவும் நல்லா இருக்குது. கன்னட சினிமா வந்துட்டு நல்லா சம்பாதிக்குது. தெலுங்கு சினிமா நல்லா சம்பாதிக்குது. ஆனால் தமிழ் சினிமா மட்டும் சம்பாதிக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஆனால் எனக்கு அது புரியவே இல்லை. எனக்கு கேஜிஎஃப்பும் பிடிக்கும், காந்தாராவையும் பிடிக்கும். தெலுங்கு சினிமானா பாகுபலியும் பிடிக்கும். பிடிக்காமலாம் கிடையாது. நான் ரசித்து பார்த்தேன். காந்தார படம் பார்த்தப்பெல்லாம் புல்லரிச்சு சில்லறையெல்லாம் விட்டுருந்தேன். ஓகே. ஆனால் எனக்கு இது புரியல. ஓகே, நம்ம எல்லா மொழியிலையும் படம் பார்க்குறோம், எல்லா பாட்டும் கேட்குறோம். இன்னைக்கு இங்கிலீஷ் படம், தெலுங்கு படம், கன்னட படம், ஃப்ரெஞ்சு படம் உட்பட எல்லாத்தையும் பார்க்குறோம். அப்படி இருக்கிறப்ப அது என்ன தமிழ் படம் சம்பாதிக்க மாட்டேங்குது, தமிழ் படம் சம்பாதிக்க மாட்டேங்குது? உங்களுக்கு தெலுங்கு படம் மாதிரியோ இல்லாட்டி கன்னட படம் மாதிரியோ இல்லாட்டி ஹாலிவுட் படம் மாதிரியோ படம் பார்க்கணுன்னா ஹாலிவுட் படமே பாட்டு போடலாமே. இப்போ இந்த வருஷத்தில் வெளியிட்ட படங்கள்லாம் பாருங்கள், தமிழ் படத்தில் எவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நிறையா வேறு வேறு ஜேர்னல்ஸில் சிறப்பான படங்கள்லாம் நிறையா வந்துது. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், பிஹெச்கே 3BHK படமாக இருக்கட்டும், மெய்யழகன்லாம் எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆன ஒரு படம். காந்தாரா எப்படி அஃபெக்ட் ஆச்சோ அதேமாதிரி மெய்யழகனும் எனக்கு அஃபெக்ட் ஆச்சு. அது தமிழ் படம் தானே. ஏன் இப்படி கும்பிடுறீங்க? எனக்கு புரியல. தமிழில் நல்ல படம் வருதுங்க. அது தமிழ் படம் நல்ல படம் வரப்போ அதை தூக்கி கொடுங்க, அதை பாராட்டுங்க, அதை தூக்கி வச்சு கொண்டாடுங்க. இன்னும் நல்லா நிறையா படங்கள் வரும். அந்த படம் வரப்போ அவனுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. சும்மா கண்டா அப்படின்னு மீம்ஸை போட்டு தள்ளுறீங்க. அப்புறம் அந்த படம் போனதுக்கப்புறம் இப்படி ஒரு படம் வந்துச்சு இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு 1001 படத்தை சொல்கிறேன். இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துச்சுன்னு சொல்கிறீங்க. அப்போயே தூக்கி வச்சு கொண்டாடிருந்தீங்கன்னா அவர் இன்னொரு நல்லா சிறப்பாக 1001 Part 2 எடுத்து கொடுத்துருப்பாரு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எனக்கு மனக்குமுறலாக இருந்துச்சு. தமிழ் படம் இல்லை, தமிழ் படம் இல்லைன்னு. எங்கடா வர விட்றீங்க? நல்ல படம் வருது, வர்றதை நல்லா பார்த்துக்குங்க. இந்த மாஸ் படம், மாஸ் ஹீரோ படம் சில படத்தெல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளேவர்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அது தேவையும் இல்லை. ஸோ அந்தந்த படமாக அந்தந்த படமாக பார்த்து ரசிச்சுட்டு, உங்களுக்கு காந்தாரா பார்க்கணுன்னா காந்தாரத்தை பார்த்து ரசிங்க. அதை விட்டுட்டு காந்தாரா மாதிரி இங்கேயும் எடுக்கலைன்னா ஏன்டா எடுக்கணும்? காந்தாரா இருக்குல்ல, காந்தாரா பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ரைட்டா? நன்றி மக்களே.